வணக்கம். குறள் அறிவோமிற்கு உங்களை வரவேற்கிறோம். அதிகாரம் 2. வான் சிறப்பு. குறள் 20. நீரின்றி அமையாது உலகினின் யார் யார்க்கும் வானின்றி அமையாதொழுக்கு. விளக்கம். உலகில் மழையே இல்லையென்றால் ஒழுக்கமே கடக்கூடும் என்ற நிலை இருப்பதால் நீரின் இன்றியமையாமையை உணர்ந்து செயல்பட வேண்டும். Explanation in English. If it be said that the duties of life cannot be discharged by any person without water, so without rain there cannot be the flowing of water. இந்த குறளுக்கான ஒரு குட்டி கதையும் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ராமு அப்படின்னு ஒரு பையன் இருந்தான். அவன் ரொம்ப நல்லா படிப்பான். வகுப்புலயே முதல் மதிப்பெண் வாங்குவான். அவனோட தமிழ் ஆசிரியர் இந்த வருடம் ஆண்டு விழாவிற்கு மழையின் பயன்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல பேச்சு போட்டியில ராமுவ கலந்து கொள்ள சொன்னாங்க. ராமுவும் சரின்னு அதற்கு தயாராக ஆரம்பிச்சான். ஆண்டு விழா தினமும் வர ஆரம்பிச்சுச்சு. அன்னைக்கு ராமு பேச ஆரம்பிக்கவும் அரங்கமே அமைதியில அவனோட பேச்ச கவனிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி என்ன ராமு பேசினா அப்படின்னா, மழை உயிர் வாழ முக்கியமான ஒன்று அப்படின்னு சொன்னான். அது மட்டும் அல்லாம மழை ஒரு இயற்கை வரப்பிரசாதம். மழை நீர் மனித உடலுக்கு மட்டுமின்றி வேளாண்மை தொழில், மின்சாரம் உற்பத்தி செய்யறதுக்கு, போக்குவரத்து, பெரிய தொழிற்சாலைகள் இயங்குவதற்கு மிக முக்கியமான ஒன்றா இருக்கு. மழை நீர் தான் மனித நாகரிகத்திற்கு அடிப்படையா விளங்கியது அப்படிங்கறதையும் சொன்னான். சிந்து நதி நாகரிகம், நைல் நதி நாகரிகம் அப்படின்னு எல்லாமே நீரின் மூலமா வேளாண்மை ஆரம்பிச்ச பிறகுதான் உருவாக ஆரம்பிச்சது. நாளுக்கு நாள் மக்கள் தொகை பெருகிட்டு வர இந்த காலத்துல அதையொட்டி தொழிற்சாலைகளும் அதிகரிச்சுட்டு வருது. இதனால மக்களோட வாழ்க்கை தரமும் உயர ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கறதையும் சொன்னான். ஒரு காலத்துல ஆறு, குளம், கிணறு அப்படின்னு மக்கள் நீண்ட தூரம் சென்று குடங்கள்ல தண்ணீர் பிடிச்சு சுமந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனா நமக்கு குழாய திறந்தாலே தண்ணீர் வருது. இந்த அளவுக்கு நமக்கு ஈஸியா தண்ணீர் கிடைக்கிறதுனால அதோட அருமையும் நம்மளுக்கு தெரியாம போயிடுச்சு. ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கை தரமும் உயரவும் ஒரு ஒழுக்கமான வாழ்வு வாழ்வதற்கும் தண்ணீர் தான் முக்கியமா அமையுது அப்படிங்கறதையும் சொன்னான். அது மட்டும் இல்லாம தண்ணீர் குடும்பத்தோட சுகாதார வாழ்வுக்கும் அடிப்படையா அமையுதுங்கிறதையும் ராமு சொன்னான். தண்ணீரோட பயன்களை இந்த அளவுக்கு எடுத்துரைச்சதுனால அவன் எல்லார்கிட்டையும் பாராட்டும் வாங்கினான். அவனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆமாங்க, தண்ணீர் இல்லைன்னா எந்த ஒரு தொழிற்சாலையும் இயங்காது. இந்த அளவுக்கு நாகரிகமும் நம்மளுக்கு வளர்ந்திருக்காது. ஒரு ஒழுக்கமான ஒரு சுகாதார வாழ்வும் நம்மளுக்கு மேம்பட்டிருக்காது. இந்த கருத்தை தான் நம்ம வள்ளுவரும் இந்த குறள்ல நமக்கு எடுத்துரைக்கிறார். நன்றி. மீண்டும் ஒரு குறளுடனும் ஒரு குட்டி கதையுடனும் உங்களை சந்திக்கிறேன்.